தமிழ்நாட்டில் ஜூலை 31 முதல் சிக்கன் விற்பனை நிறுத்தம். 60,000 கடைகள் மொத்தமாக மூடல். தமிழ்நாடு முழுவதும் ஜூலை 31ஆம் தேதி முதல் கறிக்கோழி விற்பனை நிறுத்தப்படும் என 60,000 கடைகள் கறிக்கோழி விற்கப்படாது என்றும் கோழி வணிகர் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. உற்பத்தியாளர்கள் கோழிகளை அனுப்பும்போது கழுத்து வரை தீவனம் கொடுத்து அனுப்புவதாகவும், இதனால் சுத்தமான கோழிகளை விற்க முடியவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து போராட்டத்தை அறிவித்துள்ளது. தஞ்சையில் நடைபெற்ற தமிழ்நாடு கோழி வணிகர் கூட்டமைப்பின் அவசர ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தமிழ்நாடு கோழி வணிகர் கூட்டமைப்பின் செய்தியாளரிடம் பேசுகையில், எங்களை துன்புறுத்தாமல் எங்களை மனநிலையை புரிந்து கொண்டு எங்களுக்கு முழுவதுமாக தீவன கட்டுப்பாடு செய்து கோழிகளை கொடுக்க வேண்டும் என்பது எங்களுக்கு வேண்டுகோள். ஆனால் அதற்கான பதில் இல்லாதால் ஊடகங்கள் வாயிலாக நாங்கள் என்ன அறிவிக்கிறோம் என்றால், வருகிற 31/7/2026 வெள்ளிக்கிழமை முதல் விற்பனையை நிறுத்தி தொடர் போராட்டம் மேற்கொள்ள இருக்கிறோம். இந்த போராட்டத்திற்கு புதுச்சேரி மாநில கோழி வணிகர் ஆதரவு தெரிவித்துள்ளனர் என தெரிவித்துள்ளனர். கேரளாவின் வணிகர்களும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். புதன்கிழமை காலை 11 மணிக்கு மீண்டும் இங்கே மீட்டிங் நடக்கிறது. அதில் கேரள வணிகர்களும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இதே போன்ற சிரமங்கள் இருக்கிறது, பிரச்சனைகளால் கஷ்டப்படுகிறார்கள். இந்த கோரிக்கையை அவர்களும் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு ஆதரவாக போராட தயாராக இருக்கிறார்கள். ஊடகங்கள் வாயிலாக இன்னொரு முக்கியமான விஷயம் கூறுகிறோம். இந்த போராட்டத்தால் உணவகங்கள் பாதிக்கப்படலாம். மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்கு வேறு வழி இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாதாரண மக்களை விட உணவகங்கள் வாங்குவது சமமாக இருக்கிறது. போராடும் சூழல் இருப்பதால் நீங்கள் சேமிப்பது வாங்கி வைப்பது என்றால் வைத்துக் கொள்ளுங்கள். பொதுமக்களிடம் மன்னிப்பு கேட்கிறோம். எங்களுக்கு வேறு வழியில்லை. இந்த போராட்டத்தின் காரணமாக கோழி உற்பத்தி நிறுவனங்கள் கோழியை தெளிவாக கொடுப்பார்கள் என்று நம்புகிறோம். இதன் மூலம் சிறப்பான பாதுகாப்பான கோழி இறைச்சிக்கு மக்களுக்கு கிடைக்கும். கோழி வணிகர்கள் செய்தியாளர் சந்திப்பில் கூறினார்கள். மேலும் கோழி வணிகர்கள் கூறுவதில் நியாயமில்லாமில்லை. ஏனெனில் கோழி உற்பத்தியாளர்கள் அதனை தினமும் விற்பனைக்கு அனுப்பும்போது எடையை கூட்டுவதற்காக கழுத்து வரை தீவனம் மற்றும் தண்ணீரை கட்டாயப்படுத்தி ஊட்டி அனுப்புவது போன்ற தவறான நடைமுறைகள் பின்பற்றப்படுவதாக குற்றச்சாட்டும் உள்ளது.